ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கறது இல்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அடுத்த கம்பெனி கோரமண்டல் தான் நம்ம பார்க்குறோம். அது கோரமண்டல் இன்டர்நேஷனல். இவங்க அக்ரோ ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க முருகப்பா குரூப். இவங்க முருகப்பா குரூப் இஐடி பேரியோட சப்சிடியரி கம்பெனி. ஸோ, இப்ப இவங்கள்ட்ட இருக்கக்கூடியதெல்லாம் கார்ப் நியூட்ரிஷன், கார்ப் ப்ராடக்ட் செக்மெண்ட் என்னன்னாக்கா கார்ப் நியூட்ரிஷன் இருக்கு, கார்ப் புரொடெக்ஷன் இருக்கு, ரீட்டெயிலிங் பண்றாங்க, கார்ப் ஸ்கெட்யூல்ஸ் பண்றாங்க. நியூட்ரிஷன்ல ஃபெர்டிலைசர், ஸ்பெஷாலிட்டி நியூட்ரிஷன், ஆர்கானிக் குடுக்குறாங்க. புரொடெக்ஷன்ஸ்ல இந்த இன்செக்ட்ஸ் இந்த இதுக்கெல்லாம் அவங்க இது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது 2த்தையும் இவங்க ஸ்கெட்யூல் பண்ணி குடுக்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்ம அனாலிசிஸ் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவன் நம்ம நேரடியா இதுக்கு வந்துடுறோம். நம்ம ஆனுவலுக்கு வர்றோம். இவன் பாருங்களேன், ஆனுவல்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இந்த கிராஃப் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கு. எது டோட்டல் ரெவென்யூ. அதே மாரி ப்ராஃபிட் எபிடா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அ கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல மாத்திரம் தான் மைனஸ்ல இருக்கு. பாக்கி எல்லாத்துலயுமே பிளஸ்ல இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோவும் பிளஸ்ல இருக்கு. ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். இவன் அசெட் எல்லாமே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதே மாரி ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, புக் வேல்யூ பாருங்க அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு இப்ப 269ல இருக்கு. இந்த சைடு இப்படி அப் ட்ரெண்ட்லயே போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி ROE 25. இது இது போன தடவை காட்டிலும் இந்த தடவ கூட. அதே மாரி ROCE 34. அது போன தடவை காட்டிலும் இந்த தடவ 3 பாயிண்ட் கூட. முருகப்பா குரூப்ங்கிறதுனால டெப்ட்டே கிடையாதுங்கிறத நம்ம எல்லா கம்பெனிலயும் பெரும்பாலான கம்பெனில நம்ம பார்த்துக்கலாம். எபிட்டா ஆனுவல் மார்ஜினும் பார்த்தோம்னா, போன தடவைய காட்டிலும் இந்த தடவ 1.5% கம்மியாயிருச்சு. இந்த இடத்துல நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவன் ப 2019ல 11% வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டயத்துல 2019 முடிஞ்சு நம்ம கொரோனா காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சுரல் அந்த செக்டாரும், ஐடி செக்டாரும் தான் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சா, அதனால அந்த டிமாண்ட ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டு, இப்ப டிமாண்ட ரீசெட் பண்றானோ! அப்படின்னு நான் இதுல புரிஞ்சுக்கிறேன் நானு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடதுல உன்னோட இது அ ரெவென்யூ மிக்ஸ் பார்ப்போம். ரெவென்யூ மிக்ஸ் என்ன சொல்லுது? இவன் ஆனுவலைஸ் தான் பண்ணியிருக்கிறோம். ரூ. 29,000 ரெவென்யூல ரூ. 27,000 நியூட்ரிஷன் அண்ட் அலைட் பிசினஸ்லயும், 2,600 கார்ப் புரொடெக்ஷன்ஸ்லயும் ரெவென்யூ உனக்கு வருது. அதே ரேஷியோல ப்ராஃபிட்டும் வருது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஃபர்தர் எஸ்டிமேஷன், ஃபியூச்சர் எஸ்டிமேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏன் ஃபியூச்சர் எஸ்டிமேஷன நம்ம பார்க்கணும் அப்டின்னா தான், எவ்வளோ தூரம் இறங்குதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே இந்த ஃபியூச்சர் எஸ்டிமேஷனோடைய சக்சஸ் ரேட் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அப்படியே இவைங்க என்ன போட்டிருந்தாய்ங்களோ, அத பெரும்பகுதி அப்படியே நடந்திருக்கு. சக்சஸ் ரேட்டு கூடவாவும் இருக்கு. இப்ப இந்த ரிவைஸ்டு எஸ்டிமேஷன்ல என்ன சொல்லுது, இவனோட இப்ப ரூ. 29,000 ரெவென்யூ எடுத்திருக்கிறான் பார்த்தீங்களா? அது இப்ப ரூ. 22,963 குடுக்குறான். அதுதான் இப்ப டிடிஎம்மா நமக்கு இங்க நிக்கிறது. இங்க டிடிஎம்மா நிக்கிறது அந்த ரிவைஸ்டு எஸ்டிமேஷன் தான். இண்டஸ்ட்ரிய காட்டிலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். மிட் கேப் ஸ்டாக் தான். நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். அதுதான் இங்க டிடிஎம்மா நிக்குது. இவனோட இபிஎஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ரூ. 68 இப்ப இருக்கு. டிவிடெண்ட் ரூ. 12 குடுக்குறான். இப்ப ரெவென்யூ எஸ்டிமேஷன பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 7,000 குறைஞ்சு போச்சு. அப்படின்னா, இபிஎஸ்ல எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தோம்னா, ரூ. 56 வருது. ரூ. 68 இருந்த இபிஎஸ் ரூ. 68 இருந்த இபிஎஸ் இப்ப எஸ்டிமேஷன்ல ரூ. 56 போயிருது. அப்ப இந்த ரூ. 56க்கு தான் 15ஆல போடணும். மேக்ஸிமம்னு போட்டோம்னா 15. ரூ. 840 வரைக்கும் இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்ப ஆனுவல் ரிசல்ட்ல இந்த எஸ்டிமேஷன், அதாவது கமிங் 2024 ஆனுவல் ரிசல்ட்ல அ ரெ ஃபினான்ஷியல் இயர் 2024 அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது ரூ. 56க்கு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இருக்கிறான். அப்ப இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பார்த்தோம்னா,
இது வந்து அப்படியே நடக்குதான்னா, இது வந்து இப்ப வரக்கூடிய இந்த மார்ச் மாசத்தோட இயர் எண்டுக்கு தான் இது வருது. குவார்ட்டர்லிக்கு வந்து அப்படியே வரக்கூடியதா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெவென்யூவ கால்குலேட் பண்ணாலே போதும். 5700, 5500ன்னு நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். அப்ப 10,200 இது ஒரு 7. 10,000 11,200 இதுல ஒரு 7. அப்ப 18,200 தான் இருக்கு. அப்ப இவன் போன வருஷம் எடுத்த ரெவென்யூவ எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரூ. 11,000 கோடி ரூவாய்க்கு மேல எடுக்கணும். ரூ. 12,000 கோடி ரூவா எடுக்கணும். அது இந்த மார்ச் மாசம் வருமான்னா, வர்றதுக்கு சந்தேகம் தான். வந்துட்டான்னா சரி. வரலைன்னாக்க சந்தேகம் தான். அப்ப வரலைன்னா அவனோட எஸ்டிமேஷன் எல்லாம் அ சரியா வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுவே கம்மியாகுதுன்னா, அதுக்கு ஏத்த மாரி இபிஎஸ்ஸும் கம்மியாகும். அப்ப இபிஎஸ் கம்மியாயிருச்சுன்னா, இந்த விலைக்கு 15% தான் மேக்ஸிமம் பிரைஸு. அப்ப அத காட்டிலும் கீழ இறங்கிட்டு தான் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, இந்த மார்ச் மாசம் ரிசல்ட் எஸ்டிமேஷன் இவ்வளோ வந்துருச்சு. அப்ப அவன் கீழ அடிச்சு விட்டுருப்பான். ஆனா, இது வந்து 25க்கு உண்டான எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா, ரூ. 67 இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன். அப்ப ரூ. 67 இருக்குன்னா, இந்த 67 இன்டூ 15ன்னு போடுவோம். இப்ப அவன் அவன் அந்த ரேஞ்ச் தானே போய்க்கிட்டு இருக்கிறான். 16, 17, 18 அந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருக்கிறான். நம்ம 15ன்னு போட்டுக்குவோம். கிட்டத்தட்ட ரூ. 1,005. அப்ப என்ன ஆகும்? மார்ச் மாசம் ரிசல்ட்ட ஒட்டி வரும்போது கீழ இறங்கிடும். இந்த ரேஞ்ச் இத சமப்படுத்துறதுக்கு கீழ இறங்கிரும். 1 குவார்ட்டர உட்றணும். ஏன்னா 1 குவார்ட்டர் ரிசல்ட்டும், மார்ச்சோட ரிசல்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே டயத்துல தான் வரும். அப்ப 2ண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து இபிஎஸ் மேல போகும்போது, ரெவென்யூ மேல போகும்போது, இத டார்கெட் பண்ணி வரும்போது 2ண்ட் குவார்ட்டருக்கு பிறகு இந்த ஷேர் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாவ வச்சு நான் யூகிக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நான் இங்கேருந்து ட்ரெண்ட் சைக்கிள் தான் போட்டிருக்கிறேன். இது ரீட்ரேஸ்மென்ட் ஃபிபனாசி போட்டிருக்கிறேன். இதோட சைக்கிள் முடியறதே வந்து கிட்டத்தட்ட இந்த 4.23 வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 1527. இப்ப நம்ம ரிவைஸ்டு எஸ்டிமேஷன் பிரகாரம் போட்டோம்னா கிட்டத்தட்ட 840 வரணும் இல்லைங்களா? இந்த 840ங்கிறது நடுவுல இங்கிட்டு, இங்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த லோ தான் 840. இந்த லோ தான் 840. இந்த லோ 840. ஆனா இந்த லோவோட திரும்ப போறானா? இல்லாட்டி இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் அ அடிக்க போறானா? இல்லாட்டி இதையும் தாண்டி கீழ அடிக்க போறானான்னு நமக்கு தெரியல. அதனால அடிக்கும்போது பார்த்துக்குவோம். சரி எப்ப டவுன் ட்ரெண்ட் ஆவான் அப்படின்னு சொன்னா, அடுத்த கேண்டில் அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில் இந்த பிவோட் பாயிண்டான 1158 உடைக்கலைனாக்க, கீழ இறங்கிட்டு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதத்தான் நம்ம எஸ்டிமேஷன்லயே கால்குலேட் பண்ணினோம். சரி, இப்ப இங்க இவன் எங்கேயோ ஒரு இடத்துல இறங்குறான் இல்லையா? இறங்கிட்டு திருப்பி ஏறுவான்னா, அதையும் எஸ்டிமேஷன்லயே கால்குலேட் பண்ணி நம்ம இப்ப இந்த இடத்துல கோட போட்டு வச்சுக்கிறோம். என்ன பண்றான்? ரூ. 67க்கு எஸ்டிமேஷன் குடுத்துருக்கிறான். அப்ப 67 இன்டு 15ன்னு போட்டோம்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,080 கிட்டக்க வருதா? ரூ. 1,005 கிட்டக்க வருது. அப்ப அந்த 1,005ங்கிறது இதோட நெக்லைன் இந்த இடத்த ஒட்டி தான் வருது. இதோட டவுன். இந்த இந்த இதோட டவுன். இந்த இடம் தான் வருது. இந்த இடம் இந்த இத வந்து இந்த இடம் தான் வருது. அப்ப இவன் இந்த இடத்தோட எங்கிட்டோ திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த நெக்லைன் இப்ப வரக்கூடிய இடத்துல இந்த நெக்லைன தொட்டுட்டு கீழ இறங்கினான்னா, இங்கேயோட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பிட்டு அடுத்த வருஷத்துக்கு அத உடைச்சு மேல போனான்னா, இந்த சைக்கிள் எண்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப இவன் வந்து இப்ப நம்ம வந்து கீழ இறங்கணும். இப்ப வரக்கூடிய எஸ்டிமேஷன் ரூ. 57. அந்த ரூ. 57க்கு 840 ஒண்ணு 840ஓட திரும்பணும். இல்லாட்டி அதுக்கு கீழ இறங்கிட்டு திரும்பணும். அப்படி திரும்பும்போது, இவன் மேல ஏறக்கூடியது, அடுத்த வருஷத்துக்கான எஸ்டிமேஷன 15ஆல பெருக்கினோம் இபிஎஸ் எஸ்டிமேஷன 15ஆல பெருக்கினோம்னா, 1005 வருது. இப்ப இந்த இடத்துல இருந்து இவன் வந்து இந்த இடம் வரைக்கும் வரான்னே வச்சுக்குவோமே. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வரைக்கும் இறங்குறான்னே வச்சுக்குவோம். எங்க 780 கிட்டக்க இறங்குறான்னு வச்சுக்குவோம். இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும். அப்படி இறங்குறான்னாக்க, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அதோட 1.618ங்கிறது இந்த சைக்கிள் எண்டோட நிக்குது பாருங்க. இந்த சைக்கிள் எண்டோட வருது. அப்ப திருப்பி மேல ஏறும்போது, அடுத்த 1 வருஷத்துலயோ, அதுக்கு அடுத்த வருஷத்துலயோ இங்க ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது 1500 சொச்ச ரூவானாக்க,
டபுள் ஆகணும்னாக்க 2.20 வரணும் அப்படின்னு சொன்னா கூட 750 கிட்டக்க வரணும். அப்ப 770, 80 அந்த ரேஞ்சுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வரும்னு நம்ம இந்த எஸ்டிமேஷன வச்சு கால்குலேட் பண்ணிட்டு, இத வந்து சார்ட்ல கோட போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம இதுக்கு அலார்ட் குடுத்து வச்சுக்கலாம். யாரும் அலார்ட் குடுக்கணும்னு பிரியப்பட்டாக்க, இங்க போயிட்டு அலார்ட் பட்டு குடுத்து வச்சுக்கலாம். இந்த டைம் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு ரூ. 840லிருந்து அதுக்கு கீழயோ, இல்லாட்டி அத ஒட்டியோ மேலே இது இறங்கிட்டு, அப்புறமா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலே ஏறுனாலும் அந்த எஸ்டிமேஷன கவர் பண்றதுங்கிறது ரூ. 1005 தான். அந்த எஸ்டிமேஷனுக்கு உண்டான மேக்ஸிமம் பிரைஸ கவர் பண்றதுங்கிறது ரூ. 1005 தான். இப்ப நம்ம கோட போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தடுத்த குவார்ட்டர்லில அத பீட் பண்ணும்போது, இது மேலே ஏறிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னாக்க, இந்த சைக்கிள் எண்ட் ஆன ரூ. 1500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத இந்த இடத்த வச்சு, இந்த எஸ்டிமேஷன வச்சு நம்ம யூகம் பண்ணி சார்ட்ல கோட போட்டு வச்சுக்கிட்டோம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.